ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சந்தைக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். அங்கே மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. காயாக தான் எல்லாம் இருந்துச்சு. காயை பழுக்க வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு பார்க்க. மாங்காய்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறையா வாங்கிட்டு போனாங்க. நான் 10 கிலோ தான் வாங்கினேன். வாங்கி பழுக்க வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் எப்படி வாங்கி பழுக்க வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மாம்பழ சீசன் வந்துட்டாலே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாம்பழம் எல்லாேருக்கும் பிடிக்கும். மாங்காய் வாங்கி பழுக்க வச்சு மாம்பழம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் போட்டு அது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சீசன் வந்துட்டாலே எல்லாேருக்கும் ஜாலி தான். நான் மாங்காய் சீசன் வந்துட்டால் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் மாங்காய் முதல்ல வாங்கினேன்னா மாங்காய் ஊறுகாய், அப்புறம் மாங்காய் சாதம், அப்புறம் பச்சடி, அப்புறம் மாம்பழம் பழுக்க வச்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சந்தையில் எத்தனை பேர் மாங்காய் வாங்கி பழுக்க வச்சு சாப்பிட்ருக்கீங்க, மாங்காய் ஊறுகாய் போட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். காடு வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட எத்தனை பேர் வாங்கி பழுக்க வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வாங்கி சாப்பிட்ருக்கேன் காட்டுக்காரங்கிட்ட. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குறது